அப்புறம் கரிகாலன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இதை ஈஸியாக இன்ஷார்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிளாங்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் போயிட்டு ஒயிட் கலரில் செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் சைஸை ரீல் சைஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம பிக்சர்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்கள் ரிலேட்டட் பிக்சர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டிக்கர்ஸ்க்கு போயிட்டு தான் பிக்சர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இதுலேயே நமக்கு கட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நான் ஸ்டிக்கர்ஸ்க்கு போயிட்டு அந்த கட் அவுட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோ கட் அவுட் பண்ணி கொடுத்துரும். இப்போ கிளிக் கொடுத்து கொண்டு வந்துக்கோங்க. தென் எடிட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் லைட் பிளாக் கலரில் செட் பண்ணிவிட்டு ஷேடோஸ் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஷேடோ கொடுத்த மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைச்சிரும். அகைன் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எல்லா பிக்சர்ஸ்க்குமே யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இதுக்கு மூவிங் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூவிங் கொடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம டைமண்ட் கீஸ் யூஸ் பண்ணி இதுக்கு மூவிங் கொடுக்குறோம். இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிரான்சிஷன்ஸ் கூட அனிமேஷன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு டைமண்ட் கீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டைமண்ட் கீ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க டைமண்ட் கீயை கீழேயும் அடுத்து மேலே அதே ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. திரும்ப இருக்கிறத 2 டைமண்ட் கீ திரும்ப லாஸ்ட் எண்டில் ஆட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகி ஃப்ரேமுக்கு வெளியே போகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம டெக்ஸ்ட்லாம் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பிக்சரை வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்த பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு ஆட்டோ கட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் வந்து எடிட்டுக்கு போயிட்டு ஷேடோஸ் ஆன் பண்ணி லைட் பிளாக்கில் கொடுத்து ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் இதுக்கும் நம்ம எல்லா பிக்சருக்குமே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு ஷேடோஸ் கொடுத்துட்டு மூவிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம முன்ன பார்த்த மாதிரியே டைமண்ட் கீஸை ஆட் பண்ணி மூவிங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் டிஃபால்ட்டாக வந்து இன்ஷார்ட்டில் இருக்க அனிமேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவரை வெளியே இருந்து நீங்கள் இது இல்லையாவது ரிமூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஆட்டோவாகவே நம்ம அனிமேஷன் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து மூவிங்ஸ்லாம் நான் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஒரு பிக்சருக்கு மட்டும் செட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம 4 டைமண்ட் கீஸ் ஃபர்ஸ்ட் டைமண்ட் கீ கீழே வர மாதிரியும் அடுத்து மேலே செட் ஆகிற மாதிரியும் திரும்ப 2 டைமண்ட் கீ ஆட் பண்ணி அது ஃப்ரேமுக்கு அவுட் சைட் போகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த ப்ராசஸை நான் மற்ற பிக்சர்ஸ்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் கீழேருந்து வர மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் இது மாதிரியும் ஃபோர்த்தாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரேமுக்கு அவுட் போகிற மாதிரியும் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் திரும்ப பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபால்ட்டாக இன்ஷார்ட்லேயே இருக்கிற ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது ஃபாண்ட் வேணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபாண்டோட லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு டயலாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட்லாம் கொடுக்க போகிறோம். செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வர இடத்துல கரெக்டாக பிக்சரும் டெக்ஸ்ட்டும் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை கொடுக்குறேன். செகண்ட் டெக்ஸ்ட் எந்த இடத்துல வருதோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி எந்த இது வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் நான் மற்றதுக்கும் பண்ண போகிறேன். ஃப்ரேம் வரத்துக்கு நம்ம பிக்சர் வரத்துக்கும் டயலாக் வரத்துக்கும் ஏற்ற மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். வேணாங்கிற பாட்டை நம்ம கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ஷார்ட்டில் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஸ்மூத் ப்ராசஸாக இருக்கும். ஸ்ட்ரக் ஆகாது, ப்ரெஷர் இல்லாமல் எடிட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இன்ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இதே வந்து நம்ம கேப் கட்லையும் க்ரியேட் பண்ண முடியும், அலைன் மோஷன்லையும் க்ரியேட் பண்ண முடியும், விபிஎன்லையும் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு வேறு எதாவது ஆப்பில் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதையும் வந்து நான் பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலே கொண்டு வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே ப்ராசஸ் தான் நான் மற்ற பிக்சர்ஸ்க்கும் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். உங்கள் பிக்சரை ஒரு 4-5 இருக்குது அப்படின்னாலே இந்த டயலாக் வச்சு நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் சிம்பிள் வேவில். பட் இந்த ஒரு சிம்பிள் எடிட் தான் நிறைய லைக்ஸை எடுத்துகிட்ருக்கு. ஏன்னா இது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இப்போது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபாண்ட் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாண்ட்ஸ் எதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மறந்துடாமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.